அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற வசனம் அல்-பக்கரால 54. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஇத் கால மூஸா லிகௌமிஹி யா கௌமி இன்னக்கும் லலம்தும் அன்ஃபுஸக்கும் பித்திஹாதிக்கும் அல்-இஜ்ல வதூபு இலா பாரிக்கும் ஃபக்துலு அன்ஃபுஸக்கும் ذلكم خير لكم عند بارئكم فتاب عليكم إنه هو التواب الرحيم. மூசா தன் சமூகத்தாரை நோக்கி, என் சமூகத்தாரே, நீங்கள் காளை கன்றை வணக்கத்திற்காக எடுத்துக்கொண்டதன் மூலம் உங்களுக்கு நீங்களே அக்கிரமம் செய்து கொண்டீர்கள். ஆகவே உங்களை படைத்தவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள், உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளுங்கள், அதுவே உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நற்பலன் அளிப்பதாகும் என கூறினார். அவ்வாறே நீங்கள் செய்ததனால் அவன் உங்களை மன்னித்தான் என்பதையும் நினைவு கூறுங்கள். நிச்சயமாக அவன் தௌபாவை ஏற்று மன்னிப்பவனாகவும் பெரும் கருணையுடையவனாகவும் இருக்கின்றான். காளை கன்றை கடவுளாக வழிபட்டு வந்த இஸ்ரவேலர்களின் உள்ளத்தில் அது தொடர்பாக குற்ற உணர்வு ஏற்பட்டது. அதை அடுத்து அவர்களை அல்லாஹ் மன்னித்தான். அந்த மன்னிப்பு எந்த விதத்தில் இருந்தது என்பதை இந்த வசனம் விவரிக்கிறது. இறைத்தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் சமூக மக்களான இஸ்ரவேலர்களிடம், காளை கன்றை கடவுளாக ஆக்கி வழிபட்டதால் உங்களுக்கு நீங்களே தீங்கிழைத்துக் கொண்டீர்கள். ஆகவே உங்களை படைத்த ஏக இறைவனிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று கூறினார்கள். படைத்தவனிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று குறிப்பிட்டதன் மூலம் இஸ்ரவேலர்கள் இழைத்த குற்றத்தின் கனபரிமாணம் இங்கு உணர்த்தப்படுகிறது. படைத்தவன் ஒருவன் இருக்க அவனை விட்டுவிட்டு வேறொன்றை வழிபட்ட நீங்கள் படைத்தவனிடமே பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, இறைத்தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வல்லமையும் மாண்பும் மிக்க தம்முடைய இறைவனின் உத்தரவின் பேரில் இஸ்ரவேலர்களை தம்மை தாமே கொலை செய்து கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டார்கள். காளை கன்றை வழிபட்டு வந்தவர்களிடம் இது தெரிவிக்கப்பட்டது. உடனே அவர்கள் அனைவரும் கீழே அமர்ந்தனர். காளை கன்றை வழிபடாத நல்லவர்கள் தங்கள் கைகளில் உடைவாட்களை எடுத்துக்கொண்டு நின்றனர். அப்போது காரிருள் ஒன்று அவர்களில் சூழ்ந்து கொண்டது. உடனே அவர்களில் சிலர் வேறு சிலரை வெட்டத் தொடங்கினர். இறுதியில் அவர்களை விட்டும் இருள் விலகியது. அப்போது அவர்களில் 70,000 பேர் கொல்லப்பட்டிருந்தனர். கொல்லப்பட்ட அனைவருக்கும் அதுவே பாவ மன்னிப்பாக அமைந்தது. கொல்லப்படாத மற்றவர்களுக்கும் அதுவே பாவ மன்னிப்பாக அமைந்தது. இறுதியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், எங்கள் இறைவா, இஸ்ரவேலர்களை முற்றாக நீ அழித்துவிடப் போகிறாயா? எங்கள் இறைவா, எஞ்சியிருப்பவர்களாவது விட்டு வைப்பாயாக என்று பிரார்த்தித்தார்கள். உடனே ஆயுதங்களை போட்டுவிடுமாறு அல்லாஹ் உத்தரவிட்டதுடன் அந்த மக்களை மன்னிக்கவும் செய்தான். அவ்விரு பிரிவினர்களில் கொல்லப்பட்டவர்கள் உயிர் தியாகிகளாகவும் கொல்லப்படாத மற்றவர்கள் போராளிகள் என்ற அடிப்படையில் மன்னிக்கப்பட்டவர்களாகவும் ஆயினர். இதையே பின்னர் அவனே உங்களை மன்னித்தான், நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்போனும் மிகுந்த கருணையாளனும் ஆவான் அப்படிங்கிற குர்ஆன் வசனம் வந்துச்சு. இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, இறைத்தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் உரையாடிவிட்டு தம்முடைய சமூகத்தாரிடம் திரும்பிய போது அவர்கள் வழிபட்டுக் கொண்டிருந்த காளை கன்றை எரித்து அதன் சாம்பலை கடலில் தூவிவிட்டார்கள். அதன் பின்னர் அந்த மக்களில் தாம் தேர்வு செய்த சிலரை அழைத்துக் கொண்டு தம் இறைவனிடம் சென்றார்கள். அப்போது அவர்களை இடிமுழக்கம் தாக்கியது. அதனால் அவர்கள் அனைவரும் மாண்டனர். பின்னர் அவர்கள் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டனர். அப்போதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காளை கன்றை வழிபட்ட குற்றத்திலிருந்து இஸ்ரவேலர்களுக்கு மன்னிப்பளிக்குமாறு இறைவனிடம் கோரினார்கள். அதற்கு அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் தம்மை தாமே கொலை செய்து கொண்டால் ஒழிய நான் பாவ மன்னிப்பு வழங்க முடியாது என்று கூறிவிட்டான். அதற்கு அந்த மக்கள், அல்லாஹ்வின் கட்டளை இதுதான் என்றால் அதனை நாங்கள் பொறுமையோடு ஏற்கிறோம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களில் காளை கன்றை வழிபடாதவர்கள் அதை வழிபட்டவர்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுமாறு உத்தரவு பிறப்பித்தார்கள். உடனே அந்த மக்கள் கொல்லத் தொடங்கினர். அதை கண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனம் நொறுங்கி போனார்கள். பெண்களும் குழந்தை குட்டிகளும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அழுது புலம்பினர். அவர்களுக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரினர். அப்போது அல்லாஹ் அவர்களை மன்னித்தான். மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை விட்டு வாட்களை உயர்த்துமாறு உத்தரவிட்டார்கள். அப்துர் ரஹ்மான் பின் சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, இறைத்தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் உரையாடிவிட்டு தம்முடைய சமூகத்தாரிடம் திரும்பினார்கள். அப்போது மக்கள் எல்லாம் காளை கன்றை வழிபட்டு கொண்டிருக்க அவர்களில் 70 பேர் மட்டும் அதிலிருந்து விலகி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் தனியே சென்று விட்டார்கள். அந்த 70 பேரிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்கள் இறைவன் வாக்களித்த இடத்திற்கு செல்லுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், மூசா, அந்த மக்கள் செய்த தவறுக்கு அவர்களுக்கு பாவ மன்னிப்பு ஏதும் கிடையாதா என்று கேட்டனர். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பாவ மன்னிப்பு உண்டு, உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளுங்கள், இதுதான் உங்களை படைத்த இறைவனிடம் உங்களுக்கு நன்மையாக அமையும், இதுவே உங்களுக்கு பாவ மன்னிப்பு ஆகும் என்று கூறினார்கள். உடனே அந்த மக்கள் உடைவாட்களையும் கத்திகளையும் உரையிலிருந்து உருவினர். அப்போது அவர்கள் மீது மூடுபனி அனுப்பப்பட்டது. அதனால் அங்கு இருள் சூழ்ந்தது. அவர்கள் ஒருவரை ஒருவர் கைகளால் தொட்டு தடவி பார்த்து சிலரை கொன்றனர். அவர்களில் ஒருவர் தம் தந்தையையோ சகோதரனையோ சந்திப்பார். ஆனால் அவர் யார் என்று தெரியாமலே அவரை கொல்வார்.
அப்போது அவர்கள் அல்லாஹ் தனது திருப்தியை தெரிவிக்கும் வரை யார் தம்மை கட்டுப்படுத்திக் கொள்கின்றாரோ அந்த அடியாருக்கு அல்லாஹ் கருணை காட்டுவானாக என்று முழங்கிக் கொண்டிருந்தனர். அவர்களில் கொல்லப்பட்டோர் உயிர் தியாகிகளாகவும் உயிர் பிழைத்தவர்கள் மன்னிக்கப்பட்டனர். இந்த செய்தியை குறிப்பிட்ட அப்துல் ரஹ்மான் பின் சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், பின்னர் அவன் உங்களை மன்னித்தான், நிச்சயமாக அவனே மிகவும் மன்னிப்போனும் மிகுந்த கருணையாளனும் ஆவான் அப்படிங்கிற குர்ஆன் வசனத்தை ஓதுனாங்க. இந்த செய்தியை யாத்ராகமம் 32வது அத்தியாயம் 27வது வசனம் பதிவு செஞ்சிருக்கு. அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலேயே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் சிநேகிதனையும் அயலானையும் கொன்று போட கடவ என்று இஸ்ரவேலின் தேவன்